இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் யார் கடவுள், கடவுள் எங்கே இருக்கிறார், உண்மை கடவுள் யார், இயற்கை கடவுளா போன்ற கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு விடையாகத்தான் இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. மனிதர்களாகிய நாம் நடிகர்களை, விளையாட்டு வீரர்களை, பாடகர்களை, இசையமைப்பாளர்களை கொண்டாடுகின்றோம். இவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். அந்த திறமையினால் வெளிவந்த செயல்கள், இசைகள், உற்சாகம் நம்மை ஈர்த்தது. ஆகவே நாம் ரசிகர்களாக இருக்கின்றோம். உண்மை என்னவென்றால், இறைவன் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பணியை கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து முயற்சி செய்தால் நமது திறமையும் வெளிப்படும். இதைதான் இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. தூய ஆவியார் பர்னபாவையும் சவுலையும் நான் வேறு பணிக்காக தேர்ந்தெடுக்கிறேன், அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்கிறார். இது எதை குறிக்கிறது? இறைவன் எனக்கென்று ஒரு பணியை ஒதுக்கி வைத்திருக்கிறார். அதை நான் உணர்ந்து செய்ய வேண்டும். அந்த பணி என்னவாக இருக்கலாம்? என் பெற்றோரை அன்பு செய்வது, உடல் நோயால் வேதனை உறுகிற ஒருவரை கவனிப்பது, குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்து இந்த சமுதாய தேவைக்காக கொடுப்பது, சமுதாய நலனின் அக்கறை காண்பது, குடும்ப நலில் அக்கறை காண்பிப்பது, மனைவியை நேசிப்பது, மதிப்பது, கணவனை நேசிப்பது, மதிப்பது, நல்ல அப்பாவாக, நல்ல அம்மாவாக வாழ்வது, குருவாக, அருட்சகோதரியாக தன்னை இயேசுவின் பணியை ஆற்ற அர்ப்பணிப்பது, நீதிக்காக குரல் கொடுப்பது, துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணை நிற்பது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். முதல் வாசகத்தில் இன்னும் ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. அவர்கள் வீட்டை விட்டு புறப்படும் முன்பு சேர்ந்து அமர்ந்து நோன்பிருந்து ஜெபித்து வெளியே செல்லுகின்றவர்களின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், நான் உன் நலனின் அக்கறை கொண்டிருக்கின்றேன், நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நல்ல முறையில் செய்து வா, இறைவன் உன்னோடு இருப்பார். எந்த இறைவன் நம்மோடு இருப்பார் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு பதில் கொடுக்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் தந்தையை நம்புகிறார், என்னை கண்டவர் தந்தையை கண்டார். ஆனால் மனிதனின் கதை வேறு. நீங்கள் என்னை பார்ப்பதால் என்னுடைய தாயையோ தந்தையோ நீங்கள் பார்க்க முடியாது, என்னை தான் பார்க்க முடியும். ஆனால் கடவுளுடைய இயேசுடைய விஷயத்திலே அது மாறுபடுகிறது. காரணம் என்ன? அவரே தந்தையும் மகனும் தூய ஆவியுமாக இருக்கிறார். ஆக இந்த வார்த்தையின் வாயிலாக கூறுவது, நானே தொடக்கமும் முடிவும், நானே வாழும் வழியும், நானே உண்மையும் உயிரும், என் வழியாயன்றி வேறு வழி இல்லை என்கிறார். இறைவன் ஒருவரே. மனிதன் இன்னொரு மனிதனை தெய்வமாக கருதுகிறான். ஆனால் உண்மை கடவுள் மனிதனை தேடி வந்தும் ஏற்க மறுக்கிறான். நான் இதில் எப்படி இருக்கிறேன்? கடவுளை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேனா? கடவுளின் பணியை செய்யும் மனிதர்களுக்கு நான் தடையாக இருக்கிறேனா அல்லது துணையாக இருக்கிறேனா? என் இல்லத்தில் வாழும் மனிதரை ஆசீர்வதித்து அனுப்புகிறேனா அல்லது வெறுப்பை காட்டி அனுப்புகிறேனா? சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.